வணக்கம் உறவுகளே, நான் தான் கௌரி ஆயிக்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது ஒரு வெஜிடேரியன் ஃபுட் ரெசிபி. புட்டும் மிரக்கறி ரெசிபியும். மிரக்கறி வந்து வாழைக்காய் கறி மட்டும்தான் ரெசிபி வந்து இதில் உங்களுக்கு நான் இப்போ தரப்போகிறேன். இது வந்து ஷார்ட் வீடியோ. இப்போ வந்து இந்த வாழைக்காய் கறியை வந்து எப்படி சமைத்தேன்ன்றதை பார்க்க போகிறோம். இதிலே வந்து வெந்தயம் வறுத்தெடுத்தேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு வாழைக்காயை பொரித்து எடுக்கிறேன். கெனோலா ஆயிலிலே பொரிக்கிறேன். வாழைக்காயை உப்பு தண்ணீரில் கழுவி எடுத்து ஆயிலுக்குள்ளே கொஞ்சம் உப்பு சேர்த்து பொரித்து எடுக்கவும். இப்போது கொஞ்சம் ஆயில் சேர்த்து மசாலா பொருட்களை சேர்த்து கொள்கிறேன். உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். அத்துடன் வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய், சேத்த மிளகாய், கறி லீஃப், வறுத்த வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிடங்கள் குக் பண்ணுகிறேன். இப்போது 2 தக்காளி பழம், தேவையான அளவு தூள் சேர்த்து கொள்ளுங்கள். மசாலா பவுடர் சேர்த்துருக்கிறேன் ஆல்ரெடி தூளோட. இப்போ புளி தண்ணீர், தேங்காய்ப்பால், கப்பிப்பால் சேர்த்துருக்கிறேன். அதோட முதல் பழையும் சேர்த்து வந்து இப்போ மூடி விடுகிறேன். இப்போது கறி வந்து நன்றாக கொதித்து வந்ததன் பிறகு வாழைக்காயை கடைசியில் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். இன்னமும் 10 நிமிடங்கள் நன்றாக கொதிக்க விடுகிறேன். இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக வந்து மசாலா பவுடர் சேர்த்துருக்கிறேன். அந்த வீடியோ வந்து டிலீட் பண்ணப்பட்டுட்டுது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. இது வந்து ஹோம்மேட் கறி பவுடர் என்றபடியினாலே எல்லா மசாலா பவுடரும் வந்து சேர்த்து அரைத்திருக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கறியை வந்து இறக்கி எடுக்க போகிறேன். வாழைக்காய் குழம்பு கறி வந்து எனக்கு எப்போவுமே ரொம்பவே பிடிக்கும். பசுமதி அரிசி ரைஸ் இருந்தால், அப்படி இல்லை வந்து புட்டு, இடியப்பம், தோசை என்று சொல்லி என்னத்தோடு வேணுமென்றாலும் நீங்கள் சாப்பிடலாம். இப்போ வந்து கறிக்கு வந்து தாளிப்பு சேர்க்கிறேன். தாளிப்பு வந்து உங்களுக்கு விருப்பமான மாதிரி தாளித்து சேர்த்துக்கொள்ளலாம். புட்டு பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இந்த புட்டு வந்து உளுத்தமா, அரிசிமா, ஆட்டாமா, கோதுமையுமா சேர்த்து அவித்திருக்கிறேன். இப்போ வந்து எல்லா விதமான மிரக்கறியுடனும் இந்த சாப்பாடை பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. ரெசிபி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.